பெங்களூரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த அவரைவேலை தோசை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா பொரியிற டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா தான் தோசை சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகா, அதுவும் குட்டி குட்டியாக நறுக்குனது. காரம் வேணும்னா இன்னொன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் 1 கப் அளவுக்கு மொச்சக்கொட்டை, இது வந்துட்டு இங்கே இடுக்கின் வேலைன்னு சொல்லுவாங்க, அதை 1 கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். எப்பயுமே தோசையை சாப்பிட்டு வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தீங்கன்னா இந்த தோசையை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட், 1 கப் அளவுக்கு டில் லீவ்ஸ், இது தமிழில் சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்களா, நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே போகிற போக்கில் ஒரே ஒரு லைக் தானே போட்டுட்டு போங்களேன். பாருங்கள், எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை இப்போது சைடில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறுறதுக்காக எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருந்த தோசை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெடிமேட் மாவு கூட கடையிலேருந்து வாங்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் குக்கிங் சோடாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியும், நிறைய பேருக்கு குக்கிங் சோடா சேர்க்குறது பிடிக்காது. பட் ஆனால் தோசை கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரணுன்னா கொஞ்சம் சேர்க்கணும் இல்லையா? அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தோசை பேட்டர் இல்லைன்னா ரெடிமேட் பேட்டர் வாங்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெடியான பேட்டரை நம்ம தோசை பேனில் ஊற்றிக்க போகிறோம். தோசை பேனில் ஒரே இடத்துல மாவு ஊற்றிக்கோங்க. நார்மலாக நம்ம இந்த ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, கரண்டியை வச்சு, அதெல்லாம் பண்ண வேண்டாம். மாவு ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த வெஜிடபிள் ஃபில்லிங் இருக்குது இல்லையா, அதை அப்படியே ஒரு பொடி எடுத்து மேலே வச்சு நல்லா ஜென்டலாக அடாலாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. தட்டிட்டு நல்லா ஜென்ரஸாக 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து 2 நிமிஷம் வேக விட்டுருங்க லோ ஃப்ளேமில். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தான் வேக வச்சு எடுத்துக்கணும். 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சு. தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப யூனிக்கான ஒரு தோசை. சட்னி தேவையில்லை, சாம்பார் தேவையில்லை. இதை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தோசை பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்கள்ல, அவங்க கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.